தார்மீக அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரே அவர் வாயால் இவரை போல ஊழல்வாதி கிடையாது, நீங்கள் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார், ததாஸ்து, அப்படியே நடந்தது. அது ஆண்டவன் செயல். அதனால அதுலேருந்தாவது புரிந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்க கூடாது. ஆனால் நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னது மாதிரி இவர்கள் தர்ம நியாயம், நீதிமன்றம், நேர்மை எதையுமே மதிக்காத ஒரு காட்டு தர்பார் ஆட்சியில் இருக்கு. அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் தொடரும், நடக்கும். திமுக தொண்டர்களை கள்ளக்குண்டு அடிச்சவரை மந்திரியை திருப்பி ஆக்கியிருக்காங்களே அப்படின்னா திமுக எதிர்கட்சி ஆட்சியா? சரி, நீங்க பாக்குறது பொன்முடி அவர்களுடைய விவகாரத்துல நீங்க ராஜ்பவன் மீது ஆளுநரோட ஸ்பீச் முடிஞ்சு போறத இவரோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் பத்தி. ஆனா 294 பொறியியல் கல்லூரிகளில் 980 ஆசிரியர்கள் பல கல்லூரிகளில் ஒரே சமயத்தில் ஆசிரியராக இருந்திருக்கார். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் தெளிவாக சொல்லியிருக்கார், இந்த மாதிரி செய்த பேராசிரியர்கள், இவங்கெல்லாம் நம்ம பேராசிரியர்னு ஏற்றுக்க வேண்டியிருக்கு, பேராசிரியர்கள் அவங்களோட ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி சேர்ந்திருக்காங்கன்னு. ஆக எல்லா விதத்திலையும் முறைகேடு. உயர்கல்வித்துறையில நான் இன்னும் சொல்றேன், இப்ப திரு பொன்முடி அவர்கள் அந்த அமைச்சகத்தில் இல்லை. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ், அனைத்து டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ்ல அவர்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரியர் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குன்னு இது தொடர்பாக மாநில அரசு விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். 15 அவர்கள் ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கு தான் ஏன் பேசணும்? இன்னைக்கு அதிமுக திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை மேடம் ஜெயலலிதா அவர்கள் போன பாதையில போகுதா போகலையானா அந்த தொண்டர்கள் நினைச்சிருக்கலாம். நீங்க ஒர்க்கர்ஸை விட ஓட்டர்ஸ் நினைச்சிருக்கலாம்ல. அதனால நாம அந்த அனாலிசிஸ்க்கே போக வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 18% மேற்பட்ட வாக்குகள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமைக்காக மக்கள் கொடுத்த வாக்குகள். அவ்வளவு. எங்க எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாத விஷயம். இட்ஸ் நியூ. யார் மேல? இல்ல, அவருடைய கட்சியில் இல்ல. நான் என்ன சொல்றேன், அது எனக்கு நான் உள்ளபடியே நீங்க அந்த 15% அவர் 10 நான் 15 திருப்பி சொன்னேன். அதனால நமக்கு அது தெரியாது. அது தெரியாதனால நான் அதை பத்தி சொல்லல. தேங்க்யூ.